ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டார். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் பார்க்க போகிறோம். ஏன் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஹீரோவும் அவரோட கேங்கும் விலை மதிப்பில்லாத பொருட்களை திருடுற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பண்ண க்ரைம் ரெக்கார்டை வச்சு இன்டர்போல் வந்து இவங்கள ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்லி லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணி முடித்தாங்க அப்படின்றது இந்த ஸ்டோரி. சரி, ஓகே, தேவையில்லாமல் பேசாமல் நம்ம மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட பேர் லிஃப்ட். 2024 வந்த படம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஏலம் போயிட்டு இருக்க இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட கேங்கில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காஸ்டியூமில் அப்படியே உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த இடத்துல இன்டர்போலும் அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க இன்டர்போலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவங்க ஆல்ரெடி பயங்கரமான திருடாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற குழப்பத்திலேயே அவங்களும் கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் அங்கே ஏலத்துக்கு வருது. எல்லோரும் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட கேங்கும் எதிர்பார்த்து வந்தது இந்த கேமரா தான். இதில் வந்து எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். டிஜிட்டலாக இதை வச்சு நம்ம வேறு லெவலாக மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக எல்லா விஷயமும் ரெக்கார்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க கேங்கும் சேர்ந்து அந்த பொருளோட மதிப்பை அதிகமாக ஏற்றி விடுறாங்க. ஏலம் கேட்டுகிட்டு இருக்காங்க. அதிகமாக பொருளோட மதிப்பு அதிகமாகுது. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோ தான் அந்த ஏலத்தை அதிகமாக கொடுத்து எடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசி முடிக்கும் போதே நம்ம ஹீரோவோட கேங்கில் இருக்க ஒரு ஆள் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி செட் பண்ணிடுறாரு. அதனால் அங்கேருந்து எல்லாருமே கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது. அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து வாங்க, உங்களோட இதை நான் தானே வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசி என் கூட வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தெரியுது அந்த டிவைஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒரு கோடு தேவைப்படுது. அந்த கோடு வந்து அதை உருவாக்கின அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஈஸியாக அவரை கடத்தினாலே அதை ஃபுல்லாக அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அவரை எப்படியோ பிளான் பண்ணி கடத்திட்டாங்க. அதுக்கப்புறமா போட்டில் போகிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்போல் ஆஃபீஸர் டீமை அலர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க நம்ம ஹீரோவை. பாலம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதை எப்படியோ அவங்க டீம் மெம்பரோட உதவியால் மேலே கொண்டு வந்துடுறாரு. அதனால் நம்ம ஹீரோயினால் அதுக்கு மேலே கிராஸ் பண்ணி வர முடியல. அதுக்கப்புறம் நேராக அவரோட ப்ரைவேட் ஷிப்புக்கு போயிட்டு அந்த கேமரா உருவாக்கின பர்டிகுலர் மனுஷனுக்கு அவங்க சொன்ன பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபேஸை காட்டியிருக்க மாட்டார் எந்த இடத்துலையும். எங்களை நம்பி நீங்கள் ஃபேஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மொட்டா குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் இது என்ன ஏதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தரை பயங்கரமாக நோட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் மேலே இருக்க கேஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க ரெக்கார்டாக. அடுத்த சீன் கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அந்த ஷிப்பில் காட்டுறாங்க. அந்த கேமரா உருவாக்குனவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. என்ன நான் கடத்திட்டேன்னு சொல்லி நியூஸில் வந்துட்டுருக்கு, நான் இங்கே தான் இருக்குன்னு யார்ட்டையும் சொல்லலையான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் உங்களை பார்த்தா கடத்தின மாதிரி தெரியுதா, நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் விலை ஏறி இருக்கிறத காட்டுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா இவங்க விலை கொடுத்து வாங்கினது ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் என்எஃப்டியில் ஏறினது ஒரு அமௌண்ட்டு. இந்த மாதிரி ப்ரைஸ் அதிகப்படுத்தி விற்று இப்போ ஸ்டாக் வழி ஏற மாதிரி ப்ரைஸ் அதிகப்படுத்தி விற்று நல்ல காசு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட கேங் மெம்பர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் கேங் மெம்பரை மட்டும் கூப்பிட்டு அவரோட பழைய கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் உண்மை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் எதுவுமே வாயை திறக்கல. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து ஒரு பார்சல் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிளம்பி பாரிஸ் போகிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நேராக போன உடனே இன்டர்போலோட அவங்களோட ஹெட்டை பார்க்க போகிறாங்க. அவங்க ஹெட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மோசமான ஆள் முக்கியமான ஆளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தரை காட்டி இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஆள், பாம்பு வச்சு கொன்று அது மூலிமா ஸ்டாக் விலையை ஏற்றுறது, அதுக்கப்புறம் செயற்கையாக வெள்ளம் வர வைக்கிறது, இந்த மாதிரி மக்களை கொன்று அந்த இடத்துல ஸ்டாக் வேல்யூவோ இல்லை வந்து ஏதோ ஒன்று கம்மி பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதன் மூலிமா பணம் சம்பாதிக்கக்கூடியவர். அந்த பணத்தை வந்து இவர் பண்ணக்கூடிய வேலையை லீகலாக தங்கத்து மூலியமாகவே வாங்கிக்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு மோசமான ஆள். அவரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோ கேங்கை பற்றி ஆல்ரெடி அவங்களோட க்ரைம் ரெக்கார்டு எல்லாமே வச்சுட்டு, நான் உங்கள் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேச சொல்கிறாரு. அங்கே அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, நீங்கள் அவர்கிட்ட இருக்க தங்கத்தை எனக்கு கொள்ளையடிச்சு தரணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், உங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை டீலிங் பேச சொல்லி நம்ம ஹீரோயினையும் அவங்க டீமில் ஒருத்தன் ஆக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின்ட்ட ஒப்படைச்சிடறாரு. பேக்ரவுண்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மீட்டிங் அதோட முடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோவை பார்க்க போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுனதுனால வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்த விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவரோட டீமுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிடுறாரு.
நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட பிளானை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஏரோப்ளேனில் தான் இந்த நாளுக்கு போக போகுது. அதை எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் நம்ம பண்ண போகிற வேலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இதை பண்ணலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் இவன் வந்து ஒருத்தனை கட்டி போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவன் வில்லனுக்கு வேண்டாத ஆள் போல். அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு நாய்க்கு இரையாக்கிறான். இந்த அளவுக்கு கொடூரமானவன். அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. அவர் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட உனக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் என்ன ஏதுன்னு கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட டீம் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொன்றா அடுத்தடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் வாங்குகிற இடத்துக்கு போயிட்டு எந்த மாதிரி ஃப்ளைட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்துட்டு ஒரு ஃப்ளைட்டை செலக்ட் பண்ணுறாங்க. நான் தர முடியாது அப்படின்றாரு அந்த ஃப்ளைட்டை உருவாக்கினவர். அவன் நம்ம ஹீரோயின் மிரட்டி நான் இன்டர்போல் அப்படின்ற மாதிரி மிரட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்னா மாடிஃபை பண்ண போகிறாங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி. அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீம் மெம்பர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஜாலியாக பேசுகிறாரு. இதுக்கு நடுவில் ஸ்டார்டிங்கில் மாட்டினார் இல்லையா ஒரு வயசானவர், நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோயினையும் தூத்து பார்த்துட்டு இருக்காரு. நீ ஏன் அவளை அப்படி பார்க்க அப்படின்ட்டாரு. எப்படி அப்படின்ட்டாரு. ஒரு மாதிரி மூஞ்ச கோவனே வச்சுட்டு இப்படி தான் அப்படின்ட்டாரு. ஆனால் நான் அப்படிலாம் பார்க்கலே அப்படின்ட்டாரு. சரி ஓகே நீ திரும்பி டக்குன்னு இப்பயே பாரு அப்படின்ட்டாரு. அதே மாதிரி மூஞ்ச கோணையை வச்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஒரு இவனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டீம்கிட்ட போய் பேசுகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் ஓகே, ஆனால் ஏர் கண்ட்ரோலர் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி அவர் ஏதாவது பிரச்சனை நம்ம மிஷனில் ஏற்பட்டாலுமே அதை சமாளிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு ஆளை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஆள்கிட்ட கூட்டி போடுறாங்க. அவன் ரொம்ப நல்ல மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் உனக்கு 1 மில்லியன் பண்ண தரோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்ட்டு ஜாலியாக மிஷனை ஏற்றுக்கிறாரு. பலே கில்லாடி தான். அதுக்கப்புறமா மிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டைம் வரும்போது நம்ம ஹீரோயினோட ஹெட்டு நேரில் வரான் மீட் பண்ணுறதுக்கு. ரொம்ப திமுறாக உட்காண்ட டேபிளில் கூட உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி காலை தள்ளி வச்சிடறான். அதனால் நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க டேபிளில் உட்கார மாதிரி ஆயிடுது. அப்புறம் ரொம்ப திமுறு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். இந்த மிஷனை முடிக்கலைன்னா நான் அவங்கள முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மிரட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு நீ என்கிட்ட வேறு மாதிரில சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் குளறுபடியாகுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ எதுவும் பெருசாக ரியாக்ஷன் பண்ணல. அப்புறம் போடா போன்ற மாதிரி விட்டுறாரு. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இப்போது அவன் ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஃப்ளூட் வர வச்சுருப்பான் போல், அது மூலிமா பணம் பார்க்குறதுக்கு. அதுக்காக அந்த வெள்ளம் பேசிக்கிட்டு இருக்கான் ஆப்போசிட்டில் இருக்க ஆள்கிட்ட. இப்போது நான் இதை வச்சதுக்காக எனக்கு வந்து கோல்டு வேணும் அப்படின்ட்டு, எனக்கு எப்போ கிடைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீனில் நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸ்லாம் பயங்கரமாக உட்காந்து அதாவது க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசாக. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த கேமரா வந்து இதில் எப்படியா மாடிஃபை பண்ணி ஃபிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்கவர்கிட்ட போய் சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இல்லை உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாரு. அதனால் அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் எடுக்கிறாரு. அந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க மிஷனுக்கு போக வேண்டிய அந்த டைமு அவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே சரியாக நடக்குது. நம்ம ஹீரோயினும் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி கெட்டப் போட்டு அவங்க வந்து உட்காந்துறாங்க ஃப்ளைட்டில். இவங்க டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் வழக்கம் போல் அந்த ஃப்ளைட்லேயே மாறி மாறி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு மட்டும் அவங்க மாடிஃபை பண்ண அந்த ஃப்ளைட்டை பின்னாடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறமா அந்த தங்கமும் அதே ஃப்ளைட்டில் வர்றதுனால அதுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. அந்த வெள்ளனோட ஆளுங்க அவனுங்களும் இதே ஃப்ளைட்டில் தான் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளானாக கரெக்டாக நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோட டீம் மெம்பர் ஒருத்தர் பின்வாங்கிறாரு. சரி ஓகே அது ப்ராப்ளம் இல்லை, நெக்ஸ்ட் இருக்கவங்களாம் அடுத்தடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்றாரு நம்ம ஹீரோ. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒருத்தர் போகிறாரு லாக்கரை உடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன ஒரு சேலஞ்சு அப்படின்னா, இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட ரேடாரில் 2 ஃப்ளைட் போகிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளைட்டை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி நடக்காமல் இருக்க தான் ஒரு ஆளை காசு கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கிறனால அங்கேருந்து ஒரு பொம்பளை பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், இது ஒன்றும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஆனால் திரும்ப திரும்ப அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்கனால எங்களுக்கு ஆக்சுவலாக ஊனமாக இருப்பார். என் ஊனத்தை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா, நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் நம்ப மாட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசி அவங்க மைண்டே மாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை இருக்கும். அவங்க ஒரு ஜாமர் மாதிரி கொண்டு போய் ஆன் பண்ணி செட் பண்ணி வைக்கணும். ஃப்ளைட்டில் அது வந்து ஃபுல்லாக அலோட் கிடையாது. அதனால் பாட்டாக எடுத்து வந்துருப்பாங்க. அதை சேர்த்து அதை ஜாமர் ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃப்ளைட் ஒன்றா வர மாதிரி தெரியும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் கடைசி டைமில் அதுவும் உடஞ்சிருது. எப்படியும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணி டக்குன்னு டைமுக்கு அதை கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஃப்ளைட்டு தான் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே போனவர் லாக்கரை ஓப்பன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு
வெதர் கண்டிஷன் மோசமாக இருக்குது, நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுங்க பைலட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஆனால் அந்த டைமில் நம்ம வில்லன் கேங்கெல்லாம் உஷாராயிடுறானுங்க, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் மாறி மாறி மற்றவங்கெல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை கண்ணை காட்டி மிரட்டுறதை பார்த்துட்டு உடனே இவர் போய் பாஞ்சு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ அப்படி இப்படி அந்த ஃப்ளைட்டு கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துல கொண்டு வந்து லேண்ட் பண்ணிடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ அந்த அந்த பிளைனும் லேண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம வில்லன் கேங் உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த தங்கம்லாம் அப்படியே இருக்குது. இவங்க லாக்கர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாஸ், புதுசாக ஒரு கொள்ளை கேங் கொள்ளை அடிக்க வந்திருக்காங்க, ஆனால் நம்ம தங்கம்லாம் அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே, அவங்களையும் நம்ம தங்கத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் சொல்லிடுறான். லாக்கரை ஓப்பன் பண்ணவர் மட்டும் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால அவரை இப்பயே கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு வில்லன் கேங் பறந்துடுறாங்க ஃப்ளைட்டில். அதுவும் ஃப்ளைட் ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேங்கில் இருக்க அந்த பொண்ணு தான். கீழே இருந்த அவரை கன் எடுத்து சுட வரும்போது அவர் அப்படி இப்படி ஆக்ஷனை காட்டி எப்படியும் இவரை அடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் கன் எடுத்து சுடலான்னு பார்க்கும்போது அவர் கன்னை மாற்றி வச்சுறாரு. அதனால் அவரோட கையை வெடித்து செதறிடுது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கூலாக எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா ஃப்ளைட்டு தங்கத்தோட வெயிட்டை தாங்கலை அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறாங்க நம்ம ஹீரோட டீமில் இருக்க அந்த பைலட்டு. அதனால் ஷேக் பண்ணி ஃப்ளைட்டை ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பை அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சு போட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்லேருந்து ஒரு மெசேஜ் போகுது அங்கே இருக்க மிலிட்ரிக்கு. என்னென்னா 2 ஃப்ளைட்டு திடீர்னு நாங்கள் பர்மிஷன் கொடுக்காம லேண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் மட்டும் சீக்கிரமாக பறந்து போயிட்டுருக்கு, அது என்னென்னு பாருங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்க இன்டர்போலோட அந்த ஹெட்டு வரான், நம்ம ஹீரோயின் ஹெட்டு. அவனும் வந்து இந்த மிஷனில் இவன் சிக்கிட்டான் அப்படின்னா மொத்தமாக இவன் மாட்டிக்குவான். அதனால் வந்து டெரரிஸ்ட் இருக்காங்க, நீங்கள் சீக்கிரமாக கொண்டுருங்க, அந்த ஃப்ளைட்டில் வெடித்து சேர வைங்க அப்படின்னு சொல்லி இவர் நம்ம டீமோட ஹெட்டு ஆர்டர் போடுறான். ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஹாஸ்டேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரிக்காரங்க எதுவும் பண்ணல. அதுக்கப்புறமா கடைசியாக சுடலாமா வேண்டாமான்னு அவங்களும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இவன் சுடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டத்தில் இருக்கார், உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறமா எப்படியோ அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இருக்கிறவ தான் ஹாஸ்டேஜஸ் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டுறாரு. ஸோ அதனால் அங்கே இருந்த மிலிட்ரியும் அவங்க எடுத்து அந்த ஃப்ளைட்டும் அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அவங்களோட கிளைண்ட்டை. ஆக்சுவலாக இந்த தங்கத்தை வாங்கி அந்த ஃப்ளைட்டு தான் கொடுக்கறதுக்கு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டு கண்ட்ரோல் இழக்குது. அது அவங்க பிளான் பண்ண மாதிரி அவனோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் அதை லேண்ட் பண்ணிடுறாங்க எப்படியோ. அதுக்கப்புறம் அங்கே வந்து இறங்கின உடனே அந்த வில்லன் நம்ம ஹீரோவை பார்த்து இதில் யார் வந்து இன்டர்போலில் இருந்தது அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக ஆல்ரெடி இருந்த அந்த வில்லனோட ஆள் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி இன்டர்போல் ஆள் ஒருத்தர் இருக்கான்ட்டு. ஸோ அதனால் இதில் இன்டர்போல் யாருன்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயினை காட்டி கொடுக்கும்போது ஹீரோ முன்னாடி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரை சொல்லலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவங்களோட கிளைண்ட்டு ஏதோ பேச வர, கிளைண்ட்டுன்னு கூட பார்க்காம உடனே சுட்டு தள்ளிடுறாரு. எனக்கு பேசினா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஹெயின் பண்ணி சுட வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த லோக்கல் போலீஸ்லாம் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக கன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் அண்ணா பண்ணும்போது, இவங்க தான் கெட்டவங்க, என்னோட ப்ராப்பர்ட்டி காப்பாற்ற நான் கன்னை வச்சு நீட்டினேன், அந்த பொண்ணு இவங்க தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ உடனே ஒரு விசில் அடித்து அந்த வீடியோவை போடு அப்படின்ட்டாரு. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்க கேமரா மூலிமா இங்கே நடந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. வேறு ஒரு இடத்துல இருந்து அவங்க டீம் மெம்பர் ஒருத்தங்க ப்ளே பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டே வந்து எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி. அது ப்ளே ஆன உடனே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஆள் தான் கொலை பண்ணான் அப்படின்றத இந்த ஆளை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமும் அவங்க பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக அந்த ஆஃபீஸர் உள்ளே வரான், தங்கத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த டீமோட ஹெட்டு தான் இவங்களை காப்பாற்றினது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் என்ன ஆச்சுன்னா இவரெல்லாம் உங்களை காப்பாற்றணுன்ற மாதிரி இப்போ கூட வந்து ஒருத்தர் சொல்லிடுறாரு. அதனால் இந்த வேலையை வேணுன்ற மாதிரி ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி அப்படி கிளம்பிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டி எங்கேயோ வேகமாக போயிட்டுருக்காரு. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு வேகமாக ஒரு ஆத்தங்கரைக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் அங்கே சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த கோல்டையும் நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு ஆள் நான் வரலைன்னு சொல்லி பல்ட்டி அடித்தார்ல, அவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு. இவங்க தங்கத்தை கட்டி பேராஷூட்லேருந்து அப்படியே வெளியே தள்ளி விட்டாங்க ஃப்ளைட்லேருந்து. அதை ஆப்ரேட் பண்ணி அவர் கொண்டு போய் ஒரு இடத்துல பதுக்கிட்டார், ஒரு நதியில். அதுக்கப்புறமா இவங்க ஆல்ரெடி இதுக்காகவே பிளான் பண்ணி இரும்பை வந்து அதே சைஸு கட் பண்ணி இரும்பை தங்க மாதிரி பூசி வச்சுருப்பாங்க. அதை தான் இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க இதை ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்குள்ளே. அந்த விஷயத்த ஹீரோ இப்போ தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நதிக்கரைக்கு வந்து அந்த தங்கத்தை ஃபுல்லாக அப்படியே உள்ளேருந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் டீம் மெம்பர்ஸ் ஃபுல்லாக ஒன்றாயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டோட அந்த படம் முடியுது. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன மூவி போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, அடுத்த மூவியில் வந்து பார்க்குறேன்.